அன்னைக்கு நிச்சயப்படுத்திக்கிறதா என் வாழ்க்கை. இல்ல, தமிழ்நாட்டால சமாதானப்படுத்திக்கிட்டதான் இந்த வாழ்க்கை. நீங்க ராமசாமி யாரது? யாரது? நான் தானா? ராமசாமி நான் தான். நீ? நானுதான். இந்த போராட்டம் எல்லாம் வேறு ஒரு போராட்டம். வேறு ஒரு வாழ்க்கை. போராட்டம் தான் வாழ்க்கை. போராட்டம் இல்லாம என்ன வாழ்க்கை வேண்டிய எனக்கு? சாதனை இல்லாம ஒரு வாழ்க்கையா? உலகத்துல எத்தனை பாமரர்கள் சாதனை அனுபவிக்க பாமரர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு சுலபமா முடிவு கட்டக்கூடியது இல்லைங்க சாதனை. நான் முன்னாடிட்டே இருக்கேன். டாக்ஸி, பஸ், ரிக்ஷாக்கள் இதெல்லாம் கடந்து நுழைஞ்சு நுழைஞ்சு ஏற்பாடு என்பது போல போயிட்டே இருக்கேன். உள்ள பத்திரிக்கைக்காரன் தானும் மேடம் உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவனை பார்த்துட்டு இருக்கப்போ புத்தகத்தை எப்படி பார்க்க முடியும்? கோபாலா, ஏன் சார்? எங்க போற? கடைக்கு போறேன். என்ன வாங்க? பீடி வாங்க. என்ன பீடி? இன்னொரு சொல்லு. காந்தி பீடி. ஃபுல்லா இன்டர்பிரேட் ஆகி தான் போயிட்டு இருந்தது. வெவ்வேறு ஒரு விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தாலும் இப்போ பிளேங்கிறதுல வந்து புரியலங்கிறதோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதும் பிளேல ஒரு அது டைரக்டரோட ஒரு இதாக இருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்கிற மாதிரியான சூப்பராக இருக்கும். மனசாட்சி மாதிரி பண்றது நமக்கு புரியுது. அது 19 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்பா வீட்லேயும் நாடகம் நல்லா இருந்துச்சு. கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சாங்க. மற்றபடி ஓவரால் சூப்பர். நாங்கள் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோம். நாடகத்தோட இது இல்லை, நாடகம்னா நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோரி அவ்வளோக்கா எனக்கு புரியல. ஆனால் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. மெயின் கேரக்டர் அப்புறம் அவங்களோட வர மற்ற 2 கேரக்டருமே வந்து அதுக்கு ஈக்குவலாக பண்ணாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் அது சிரிப்பாகட்டும் இல்லை டான்ஸ் பண்ணுறதாகட்டும் அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல குழந்தைங்கள கூட்டிட்டு வந்திருந்தோம் அந்த நாடகத்துக்கு. குட்டி நாடகம் நான் இங்க பார்த்ததுல இது கொஞ்சம் குட்டியான நாடகமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. 3 பேர் தான் நடிச்சிருந்தாங்க. ஆனா ரொம்ப தாக்கத்தோட இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அப்பாவும் நாடகம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து நாமுச்சாமி ஐயா வந்து அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கதை. அவர் பார்த்த கேரக்டர் இதுலாம் வச்சு நிறையா அவர் பேசியிருக்கிற மாதிரி ஒரு கதை புரிஞ்சுது. அவர் கதையை பற்றி அவருக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத மாதிரியும் இன்னும் நிறையா நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இங்கே பண்ண நீங்கள் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தீங்க. பெண்களை பற்றி 18 வயதுக்குள்ள வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாங்க.